ஓகே கேட்குமா? ரெண்டு பேரும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். இந்த ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பையன் பேர் வந்து கண்ணா. ஸோ கண்ணா என்ன செஞ்சிருக்காரு, கண்ணாவோட ஃப்ரெண்டு ஒரு 8 பேர் இந்த மெர்சிக்கெல்லாம் போயிருக்கீங்க, மெர்சி கூட செடிலாம் போயிருக்கும். ஓகே. ஸோ இந்த மெர்சி கூட சொல்லி கூட சொன்னேன், நம்ம கேன்டீன் பண்ண போகும்டா ப்ரோ. சரி ஏன்னா இப்போ இல்லைடா எங்கள் அப்பா பண்ண மாட்டாங்கடா, எங்கள் அப்பா அப்புறம் கோச்சு வருடா, நான் போய் சொல்கிறேன் உங்கள் அப்பாவுக்கிட்ட, நான் போய் சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போவோம், வாடா போவோம், நம்ம கேட்கறா இருக்கும்டா, அவங்க போய் நிற்கிற பார்க்கலாம் செய்யலான்டான்னு கூப்பிட்டு போனான். அப்போ போய் சொன்னாங்க, யார் உங்கள் ஃப்ரெண்டு? அவன் பேர் என்னது? கண்ணா. ஸோ கண்ணாவோட அப்பாட்ட சொன்னால், ஐயா நானும் கண்ணாவும் இந்த மாதிரி சிட்டிலிக்கு போகிறோம். நம்ம ஒரு ஸ்டாயில் சொல்கிறேன், இது வந்து மீடியாவோட கதை. ஓகே. ஸோ சிட்டிலிக்கு போகிறோம். ஸோ சிட்டிலிக்கு போகும்போது நாங்கள் கேம்ப் போகிறீங்க. என்னடா சிட்டிலிக்கும் போகிறீங்க, மழைக்காலமாக இருக்குது, அங்கே இருக்கீங்க, இங்கே போயிட்டு வரதுக்காட்டியும் என்ன பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன் ஐயா. கண்ணா பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா, நான் பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறேன். சரி எத்தனை பாரு சிடிலி பாரு எப்படி போயிங்க? அந்த சிடிலியில் ஒரு காட்டுப்பாறை நாங்கள் போயிருக்கோம். யானை கூட புகழ் கண்காலியில் அப்படியே கிராஸ் பண்ணுங்க. அப்போ இவனுக்கு என்ன செஞ்சானுங்க, அப்புறம் மோட்டர் போயிருக்கானுங்க. ஸோ மோட்டர் போயிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சு, அந்த மோட்டர் அந்த சிடி காட்டுப்பாதையில் வரும்பொழுது மோட்டர் கெட்டு போச்சு. கெட்டு போனோடனே கைட்டு வரானுங்க. வருவானு முன்னுக்கு எனக்கு ஒரு கரடி என்னடா கரடி வர மாதிரி இருக்கு. ஆமாடா முன்னுக்கிட்ட வருது, வேகமாக வருது. ஒன்று ஒரு முறை என்ன நினைச்சான், மரத்தில் ஏறிட்டான். அவன் ஃப்ரெண்டு ஒரு மரத்தில் ஏறிட்டான். யாரு? கண்ணோட ஃப்ரெண்டு. கரடி கிட்ட வந்துருச்சு. என்ன செஞ்சாங்க? கண்ணா என்ன செஞ்சிட்டான்? கண்ணா ஏன்னாக்கா கரடி சட்ட படத்தை தின்னது. நல்லா கட்டுறீங்க, டேடி வந்து சொல்லி மூச்செல்லாம் அடைக்கிட்டு படுத்துருக்கீங்க, அதில் ஓட முடியாது. ஆனால் போச்சு, கரடி போச்சு. நல்லா கட்டிங்க இப்போ அதோடைய பிஸ்டே இருக்கு. கரடி போச்சு. கீழே வந்துட்டு, ப்ரோ என்னடா என்ன சொல்லி கரடி வந்து என்னமோ மட்டும் பேசணுச்சு போல இருக்கு, என்னமோ சொன்னிச்சு. நல்லா கேட்டுங்க, கரடியை மட்டும் என்னமோ சொன்னிச்சு. ஆமாடா, கூட்டாளையே நம்பாத, என்ன சொன்னா கண்ணோட அப்பா கிட்ட, நான் கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன்னு கரடி பார்த்த உடனே அதே போல வந்தானுங்க சிடிலிக்கு கேம்பிங்கு. அதே நிகழ்ச்சி தான் நடந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்துச்சுனாக்கா, கரடியோட சிறுத்தை வந்துச்சு. சிறுத்தை வேகமாக ஓடும், நீங்கள் வந்து ஓட முடியாது. வெரி ஸ்பீட், ரொம்ப பாப்புலராக இருக்காது. மொட்டை எடுத்தோடனே குரல் இதாக பிடிக்கும். அப்போ என்ன செஞ்சு சிறுத்தை வந்த உடனே, சிறுத்தை வந்துடாமட்டான் பார்த்துக்கடா, இப்போ விறுவிறுன்னு பேக் இப்போ பேக் பேக் வந்துட்டு போறீங்களே. ஸோ பேக் பேக் தூக்கிட்டு போயிட்டு விறுவிறு என்ன செஞ்சானாக்கா, புது சப்பாத்து வச்சிருக்கான் ட்ரக்ஸ் ஓடுறதுக்கு. ஒன்றா டக்கு மட்டும் ஓடுறான். என்னோட வந்து தெரியும், ஆபத்து வந்து விட்டு ஓடுறது. அதான் கூட்டல், அதான் நண்பர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு, ஓகே. இன்னொரு குட்டி கதை சொல்றேன், அதோட செய்து போறேன். ஒரு ராஜா என்ன பாஸ்து கதை சொல்ற, கதை விடுறாரு. கொஞ்ச நேரத்தில் சொன்னா போடி கிடக்கு. ஒரு ராஜா சொன்னாரு, கரெக்டா சொன்னாரு, எனக்கு இது வரைக்கும் யாருமே போடாத ட்ரெஸ், போடாத உடுப்பு
கொடுத்தாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பரிசு கொடுப்பேன். இது வரைக்கும் யாருமே போடாத ட்ராக்ஸ், இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரே ட்ராக்ஸ் போட்டிருக்க கூடாது. அந்த ராஜா கேட்குறாரு. சரி, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பரிசு இருக்கு. அப்படி செய்யாங்கட்டி உங்களுக்கு சவுக்கடி. என்னடா இந்த ராஜா சரிதானா இல்லையா, நீங்கள் பாஸ்டர் சரியா இருக்கா இல்லையா கேட்குற போராது என்னடா. அப்போ சில பேர் பார்த்தானுங்க, இது என்னமோ ரொம்ப பிடிச்ச வேலை மாதிரி ஒதுங்கினாங்க. சில பேர் பார்த்தானுங்க, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அந்த ட்ரை பண்ணாங்க. போடாத ட்ராக்ஸு, இதுக்கு எதுவும் போடாத ட்ராக்ஸு. சரி நான் சொல்லி சவால் எடுத்துக்கிட்டானுங்க. ஆனால் ராஜா சொன்னாருக்கு பிடிக்கல, இன்னும் தைச்சிடுறேன் தண்டனை சவுக்கடி. அதாவது சவுக்கடி என்ன, என்னுடைய தேசத்தில் யாருமே ஒரு நல்ல குட் டெய்லர் இல்லையே. டெய்லரா டெய்லர் ஆனால் டெய்லரே இல்லையே, நல்ல ஒரு டெய்லர் இல்லை ராஜா உடுப்பு தைக்கிறதுக்கு. என்ன ராஜ்யம், என்ன டெய்லரு, என்ன மக்கள், ஒரு டெய்லர் இல்லை ராஜாவுக்கு துணி தைக்கணும். இப்படி கேட்டு இருக்கும்போது என்ன செஞ்சுட்டான், கை போகணும். ராஜா நான் தைக்கிறேன், ராஜா நான் தைக்கிறேன். தெரியல, ட்ரெஸ் நல்லா இருந்தா உங்களுக்கு பரிசு இருக்கு, நல்லா கட்டி சவுக்கடி இருக்கு. தெரியும் ராஜா, எனக்கு ஒரு வாரம் கொடுங்க ராஜா, போதும். சவால் ஏற்றுக்கிறியா? நான் கேட்கிறேன். ரெடியா? ரெடி. சரின்னு சொல்லிட்டு இவன் கை தூக்குறாங்க. இந்த டெய்லரு இவனுக்கு ஜாக்கெட் தைக்கவே தெரியாது. இவருக்கு எதுவும் தைச்சதில்லை. ஜாக்கெட்னு தெரியும், நம்ம போட முடியலாம். ரவிக்கு போடுற ஜாக்கெட்டே சரியாக தைக்க மாட்டான், தைச்சு தெரியாது. இவன் சொல்கிறான், நான் தைப்பேன் ராஜா, நோ ப்ராப்ளம். தண்டனை தெரியும் உனக்கு, செஞ்சாக்கா பரிசு இருக்கு, செய்யாங்கட்டி சவுக்கடி இருக்கு. தெரிய ராஜா, இன்னும் ஒரு வாரம் அத்தை அப்பா கொடுங்க, ஒரு வாரம் கொடுங்க, நீங்கள் பாருங்க. வீட்டுக்கு போகிறோம். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம். அவன் பொண்டாட்டி கேட்குறா, ஐயோ உனக்கு ஒழுங்காக ரவுண்டு தைக்கவே தெரியாது, ஜாக்கெட் தைக்கவே தெரியாது, நீங்கள் ரொம்ப பிடிக்குது, உனக்கு மூளை கெட்டு வைக்க கிரிக்காது உனக்கு கஷ்டப்படி. அப்படிதான் சொல்லுவோம். அவன் நினைச்சு சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேச சும்மா பேசிட்டு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 7ஆம் நாள் நைட்டு போகணும், அரண்மனைக்கு போகணும் டெய்லரு. அப்போ அரண்மனைக்கு போகும்போது என்ன யாரும் ஒன்றும் தெரியல. நாளைக்கு விடிஞ்சால் தான் நீங்கள் அரண்மனைக்கு போகணும். ராஜாக்கிட்ட போய் நீ பேசாம ரெடி, நீ என்ன செய்யி, நீ உங்கள் அம்மா விட்டு வந்துடல, அப்போ ஒரு பொட்டி கொண்டு வந்தல, இப்போ பொட்டியில் நம்ம தூக்கி தரேன், இப்போ பேக் டே கூட வந்துடுறாங்க. ரொம்ப நேரம் அவருக்கு அவுட் எடுத்துக்கிறான், பேக் பேக்தான் கொண்டு வந்துடல. அதனால பொட்டி நாங்களாம் இருக்கும், ஒரு பொட்டி இருக்கும், ட்ராக் பொட்டி, அதனால இரும்பு செஞ்சுருப்போம், நல்லா இருக்கும், கடன் கோடி கூட விற்கலாம், எடுத்துக்குவோம். ஸோ அந்த பொட்டி கொண்டு வாட்டோம். அது வச்சு அப்போ கல்யாணம் பண்ணும்போது இந்த வச்சு பொட்டி எடுக்கிறேன், எடுத்து டியூஷன் தட்டிட்டு கொண்டு வரோம். டியூஷன் பண்ண அரண்மனைக்கு வந்துட்டான், ராஜா நிற்கிறாங்க, மற்ற பாருங்களா நிற்கிறாங்க. இவன் என்னடா ட்ரெஸ் கொண்டு வர போகிறான், நம்மளா தைக்காத ட்ரெஸ்ஸாக கொண்டு வர போகிறான். அப்போ ராஜா சொன்னா ஓகே, ராஜா கூப்பிட்றாரு, டேய் கொண்டு வா ட்ரெஸ். ஓகே ராஜா, அவசரப்படாதீங்க ராஜா, அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படுறீங்க, நான் கொண்டு வரேன் ட்ரெஸ்ஸு. ஓகே ஏன்னா போட்டா இருங்க ராஜா, இங்கே போட முடியுமா ட்ரெஸ்? என்ன செய்யணும், ட்ரெஸ் செஞ்சு போகணும் இருக்குது தானே, ஃபிட்டிங் ரூம்லாம் இருக்குது தானே. இங்கே எப்படி நீங்கள் ட்ரெஸ் கட்டு பார்க்க போகிறீங்க? வாங்க ட்ரெஸ்ஸுக்கு போவோம். கூட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ட்ரெஸ் கட்டுறதுக்கு. அங்கே ஆண்டவன் ஃபிட்டிங் ரூமுக்கு நம்ம பார்த்து பார்ப்பல, ஃபிட்டிங் ரூம் போகிறோம். போனோடனே எங்கடா ராஜா, உங்கள் ஆடையை கழுத்துக்கு அப்புறம் தான் உடுப்பு போட முடியும். உடுப்பு கழுத்துக்க கட்டிட்டான், அதாவது கட்டிட்டான். ராஜா சொல்கிறான், சொல்கிறான்,
ராஜா, இந்த ட்ரெஸ் மடனுக்கு தெரியாது. இந்த ட்ரெஸ் மடனுக்கு தெரியாது. நான் போட்டேன். ராஜா, அதுவும் தரமட்டமான மடனுக்கு ஒன்றும் தெரியாது. ராஜா வாங்க. எப்படி இருக்கிறான் ராஜா? உங்களுக்கு தெரியும். அவன் சொல்லிட்டான், மடல்கள்லாம் தெரியாது. மடல்கள்லாம் தெரியும். அதுவும் அதிகட்ட மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது. ராஜா, இப்ப ராஜா பரிசு கொடுக்கிறதா என் மனைவி வந்து அதே போலதான் இது நம்ம சில காரியங்களை வேதத்துக்கு படிக்கும்போது மனத்தரமா இருக்கு. நான் ஆண்டு சொல்றேன், ஞானத்தான பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சத்தியம் எங்களை ஆண்டவரே எல்லா ஞானத்துக்குள்ளாகவும் விடுதலைக்குள்ளாகவும் வெளிச்சத்துக்குள்ளாகவும் வழிநடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you, Jesus. கலத்தியர் இங்கே யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு தலைப்பு பிரிச்சோ இன்வென்டரி. இன்வென்டரி தெரியுமா? இன்வென்டரி தெரியுமா? தெரியாதா? இன்வென்டரினா கம்பெனியில் வேலை செய்யறவங்க இன்வென்டரி எடுப்பீங்க, ரைட்? வருஷம் ஒரு வாட்டி இருக்கு. இன்வென்டரினா என்ன? அந்த பேட்டிங் தெரியும். ஏன்னா தமிழ் சொல்லுங்க, மலையாளம் சொல்லுங்க, இங்கிலீஷ் சொல்லுங்க. இன்வென்டரி என்னது? ஹலோ, கம்பெனி மசாலா இருக்குங்க, தொழில் ஓகே, ஸ்டாக் செக்கிங். அப்ப உங்களுக்குள்ள என்னென்ன காரியம் உங்களோட கம்பெனியில எவ்வளவு வித்திருக்கு, எவ்வளவு ஜாமான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாக் எடுக்கிறது டெக்னிக், இன்வென்டரி. ஓகே, ஸோ அதனால நம்ம இன்றைக்கு ஆணுக்குரிய காரியத்தை இன்வென்டரி எடுக்க போகிறோம். இத்தனை வருஷம் வரோம், சர்ச்சுக்கு வரோம், இப்படி நல்லா வரோம். நம்ம சபையை நம்ம சத்தியத்தை கேட்குறோம். we want to take inventory. we என்னக்கா நான் சத்துதான். we want to take the inventory. So கலேத்தியர் கொஞ்சம் வருஷம் இருக்குங்க, 5 வருஷம் 6 வருஷம் இருக்கு. அதை எடுத்து படிங்க. கலேத்தியர் 19 மாம்சத்தின் கிரியைகள். ஓகே, வண்டர்ஃபுல். தெரியுமா இங்க என்ன நடக்குதுனாக்கா, கொஞ்சம் மேலே படிச்சோம்னாக்கா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உன்னுடைய மாமிசத்தினுடைய கிரியைகளும் ஆவியினுடைய கிரியைகளும் போட்டுக்கா. ஆவியின் fruits, the flesh, மாமிசத்தின் கிரியைகள், flesh. Spiritual fruits, ஆவிக்குரிய கனிகள், மாமிச கனிகள், ஆவின் கனிகள். இந்த ரெண்டையும் இங்க ஒப்பிட்டு பார்க்கிறாரு, சொல்றாரு. ஓகே, முதல்ல படிச்ச நம்ம மாமிச கனி. நான் ஒரு காலத்தில் மாமிசத்திலே வாழ்ந்தது. ஓகே, நான் பார்த்தேன்.
இது ஒரு கொள்கை தெரியும். My past life, dark rainbow. My past life, social media. My past life, suicide. வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ள வாழ்ந்து என்னுடைய past life. My past life, last. Itches. Roko, Vino, Dada, enjoy my past life. Anger, fire, together. Apa tu Paul sebenarnya? Minum percuma, itu dimana sih? Adingan? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. வெளியரங்கமாய் இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள். Drunkenness, இருக்கா? ஓகே. படிங்க இப்படி. மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறி களியாட்டங்கள் முதலியவையானவைகளே. இந்த வெறி களியாட்டம்னா drunkenness போட்டிருக்காங்க. வெறி களியாட்டம். ஓகே. இது என்னுடைய கணிதம். நீங்க நல்லா நான் பார்த்து. ஓகே. அதே நேரத்தில் உண்மையிலேயே சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன்னுடைய மாமிச அருமையா பழக்க வழக்கங்கள் படிக்குமா? ஆவின் கனிகள். ஆவின் கனிகள் என்னது? இருக்கு. அவ்வளோதான். அன்பு நான் படிக்கும் அன்பு என்னுடைய புதிய வாழ்க்கை, இயேசு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. புருத்தா அன்பு. நல்லா கேட்டுக்கணும். பழைய வாழ்க்கை வெளியரங்கமாக தெரிகிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அன்பு இருக்குது தெரியுமா? நம்ம காமிச்சதான் கேட்டாங்க. இது ஷோ யூனோ. ஓகே. அடுத்தது சந்தோஷம். இது வேற சந்தோஷம். இன்னொரு புதிய வாழ்க்கையா? ஓகேயா? மாட்டிக்கிட்டா? இப்போ மாறே பார்த்துருக்கீங்க. தலையில் பூ மாட்டிட்டேன். ஓகே, படிக்க. ஓகே, சாரி, டைம். தமிழ் தாழ்வான எழுதியிருப்பேன். சரி, நீ படிக்க. சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, வந்திருக்காங்க. தயவு, சந்தோஷம் இருக்கா? சந்தோஷம் எல்லோரையோ தரப்பட்டோ சா 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 சரி. தயவு, சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம். எனக்கு தமிழ் தெரியும். விசுவாசம், சாந்தம்,
இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளே இப்படிப்பட்டவைகளை விரோதமான ஆ. பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒன்று. ஹல்லேலூயா. சாகினால் அன்பானவர்களே, நம்முடைய பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை இது இருக்கிற வேதங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பிரசங்கமாக கேட்காத படிக்க என்ன செய்ய போறோம்னாக்கா, நாம் இதை மனப்பாடம் பண்ண போறோம். அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சை அடக்கம். ஓகே, we want to do this meditation. இதை ஒரு வீட்டு பாடமாக பிள்ளைங்க மனப்பாட வசனம் சொல்றாங்க, நம்ம சொல்றதே இல்லை. நண்பர்களே, ஐ லைக் திஸ். அன்புக்கு படிக்குமா, 12 படிக்குமா, அதுதான் போட்டிருக்கேன். Love is patient. படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், தமிழில் படிக்கலாம், அராபியில் படிக்கலாம், ஜென்ஸில் படிக்கலாம். 1 Corinthians 13 மலையாளத்துக்கு படிங்க, சொன்னா படிப்போம். அன்பு நீடிய சாந்தம். நீடிய சாந்தம்னாங்க அளவில்லாத சாந்தம் இருக்கு, அளவே இல்லை. ஓகே, தயவு உள்ளது, கைண்ட்னஸ். அன்புக்கு God is not, does not envy. God love is, does not boast. No boasting, kada boasting of the mind. Here, use the mind. Use the mind. நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், இங்கே தமிழ். ஓகே, அன்புக்கு நீ அது முதல் ஆரம்பிக்குமா? அன்பு நீடிய சாந்தம், அன்பு தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. God is not, love is not proud, love is not rude, love is not self-seeking, love is not easily angered, love is no record, love is no record of wrongdoing. Okay, I like this. Okay, so இதனால் அன்பானவர்களே, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. எது சந்தோஷப்படும்? சத்தியத்தில் சந்தோஷப்படும். இல்லைன்னா எல்லாம் நீ பேசினாலும் அன்புன்னு ஒன்றும் கட்டி போட்டிருக்கா போட்டிருக்கா போட்டிருக்கத்தான் வசனது, அதிலே தான் போட்டிருக்கு. எது பற்றி பேசுறாங்க? இதில் பவுல் அப்போஸ்தலர் எல்லாம் வரங்கள் பற்றி பேசுறாரு. வரங்கள் பற்றி பேசிட்டு இந்த அன்பு குறித்து பேசுறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் வரங்கள் இருக்கு, சபையில தீர்க்கதரிசனம் சொல்றீங்க, நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் நீங்க சுவிசேஷகர்கள், போதகர்கள், நீங்க எல்லாருமே நற்செய்தி சொல்றவங்க. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் அந்நிய பாஷையில பேசினாலும் அன்பு அன்பு இந்த அன்பு நீடிய சமயம் என்ன சொல்லுது? இந்த அன்பு நம்மளுக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமே. We can talk, we can rejoice. So never, love does not delight in evil, but rejoice with the truth. That is our word. Always protect, always trust, always hope, always preserve. அதுக்கப்புற எல்லாவற்றையும் காக்கும், எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் தாங்கும். எங்க இருக்கிறோம்?
அதனால அன்பார்களே நம்ம எல்லாவற்றையும் செய்யலாம். அல்லேலூயா. அன்பு இல்லாதவர்களோடு 0 இதான் ஆண்டவரே, நான் என்னுடைய பழைய மனிதனை ஆண்டவரே நீங்க காமிச்சு கொடுத்ததுக்காக நன்றி. பவுல் அப்போஸ்தலன் உன்னுடைய ஆண்டவர் பரிசுத்தவான் ஆவினால் ஏவப்படுத்தின சத்தியம் இன்னைக்கு என்னோடு பேசினது நான் நம்புறேன். சகோதரோடு சகோதரிகளோடு பிள்ளைகளோடு பேசியிருக்கணும், பேசணும். அதனால் உங்களுடைய சத்தியத்தினுடைய ஆண்டவரே எஸ் உங்களுடைய சத்தியத்தின் சாரம் அதுகளோடு பேசும், கண்டிக்கும், உணர்த்தும். எஸ், தேங்க்யூ லார்ட். That is the resource of your truth of Father. If you are discipliners, correctors, and know that where we are. It's a two-edged sword. இரண்டு புறமும் இருபுறமும் கருப்புற பட்டயம் என்று சத்தியம் சொல்லி அப்பா நன்றி. இந்த வெட்டி ஆபரேஷன் பண்ணதுக்காக நன்றி. எனக்குள்ள இருக்கின்ற வேண்டாத ஆண்டவரே இந்த கொழுப்பு, ஆண்டவரே வேண்டாத ஆண்டவரே இந்த ஆண்டவரை சதைகள் மாமிசங்கள் ஆண்டவரே நீங்க வெட்டி எடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி நன்றி. அன்பு எல்லாத்தையும் சகிக்கும், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார் ஆண்டவரே. நீங்க சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இந்த உலகங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இதோ சொன்னது போல ஆண்டவரே முட்டாளா இருக்கிறவர்களுக்கு விளங்க, அதுக்கு முட்டாளா இருக்கிறவர்களுக்கு இன்னும் விளங்க. அது அப்பா அப்பா சொன்னாங்க. சுவிசேஷத்திற்காக இன்னும் பைத்தியம்னு சொல்றாங்க ஆண்டவர். ஆனால் புரிஞ்சவங்களுக்கு அது நட்சு. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். They say that alone, I'm a mad about the gospel. But who knows that? It is a deliverance and triumph. Thank you, Lord. In the name of Jesus Christ, I pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு